Hi all, welcome back to The Explores. Subscribe பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போகி, அதாவது 13th January 2026. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து தே ஆர் ஃப்ரம் நார்த் கர்நாடகா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா பெல்காம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த போகி ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்து விடுவாங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்லினா வீட் ஃப்ளோர் ப்ளஸ் ஜாகரியோட சேர்ந்து ஒரு ஸ்வீட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா பாஜ்ரா ரொட்டினா கம்பில் செய்கிற ரொட்டிங்க. குக்கும்பர் மேங்கோ ஆனியன் ரைத்தா, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடில் செஞ்ச பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா பீனட் அண்ட் காபூலி சன்னாவில் செஞ்ச பொடி. இது வந்து மூங் தால் வித் மேத்தி ஒரு சாலட் மாதிரி. இது வந்து ஜுனாக்கானா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவில் செய்கிற ஒரு கிறிஸ்பி காரமாக இருக்கும், சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து பைங்கன் பர்த்தானா வந்து கத்திரிக்காய் பீஸ்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஜோதி அவங்க வந்து எப்போவுமே கொடுத்து விட்டுருவாங்க போகி பண்டிகை அன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மொச்சை அவரை வேக வச்சு சாப்பிட்ணும் இல்லைங்களா? இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் கழுதியாக பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ அவரையை வேக வச்சிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொச்சை அவரை வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 2-3 தடவை கழுவியாச்சு. ஸோ தண்ணி ஊற்றி உப்பு போட்டுடலாம். ஸோ உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவரை ஒரு பக்கம் வேக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் பார்த்திங்கன்னா எல்லாம் வாசல் நல்லா பெருக்கி தொடச்சி விட்டாச்சு. மஞ்சள் தடவி இருக்கேன் கோலம் போடுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கூலப்பூ வச்சாச்சு. போகி பண்டிகை அன்றைக்கி தான் கூலப்பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. மா இலையும் கட்டி விட்டாச்சு, கூலப்பூவும் வச்சாச்சு. நைட்டு வந்து நம்ம கோலம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவரை வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். மொச்சை அவரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். எங்கே வந்தது? It will come out good. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி பொங்கல் கோலம் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே உங்கள் வீட்டில் எல்லாருமே கோலம் போட்டிருப்பீங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் எந்திரிச்சு குளித்து சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டோம். இப்போ பொங்கல் வைக்கலாமா? பாலை வந்து பொங்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசியோட பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த அரிசியும் பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். பாலோட அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. மீன் டைமில் வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அரிசி பருப்போடு சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்கு வெண்ணெய், அதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து அப்படியே நெய்யாக உருகி வந்துட்டுருக்கு. ஸோ நெய்யாக உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணெய் உருக்கி நெய்யாக்கி அதில் நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்தங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு நெய் பாருங்கள் அப்படி பொங்கி வெண்ணெய் பொங்கி நெய்யாக மாறுது பாருங்கள். இதில் நம்ம வந்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், திராட்சை நல்லா புஃப்னு உப்பி பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பொங்கல் படைச்சி சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் மிக்க நன்றி.
அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய இல்லத்திலும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைந்ததாக இந்த பொங்கல் அமையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மே திஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பிரிங்ஸ் சக்ஸஸ், ஹாப்பினஸ், peace and good health to all our home. Thank you. Today's quote is, start each day with a positive thought and a grateful heart. தமிழ் அர்த்தம், ஒவ்வொரு நாளையும் ஒரு நேர்மறையான சிந்தனையுடனும் நன்றியுள்ள இதயத்துடனும் தொடங்குங்கள். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.